இந்த நாளிலும் தேவ செய்திக்கு போகலாம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 17:11 இரத்தம் பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அலையிலே சொல்லுவோமா? ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அது இரத்தமே. சொல்லுங்கள், இரத்தமே. ஆமாம், ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கர்த்தர் ஒருவர் நம்முடைய நலம் விரும்பி, இந்த உலகத்தில் நமக்கு நலம் விரும்பி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நமக்கு அதிகமான அன்பு ஈடுபாடு இருக்கும். எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, இன்னார் இருக்கிறாங்க, இன்னார், இந்த சகோதரி, இந்த மாமன், இந்த மச்சான், இந்த சகோதரை, எனக்குன்னா துடிச்சுக்கிட்டு ஓடோடி வருவாங்க. நானும் அவங்களுக்காக ஓடுவேன். அது மாதிரி இந்த உலகத்தில் நம்முடைய நலம் விரும்பிகள் ஒரு சிலர் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரை காட்டிலும் கர்த்தர் நம்முடைய நலம் விரும்பியாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நலத்தை விரும்புகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டவராக தேவன் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவன் வானத்தையும் பூமியும் படைத்து இந்த மனிதனுக்கு வேண்டிய அத்தனையும் படைக்கிறாரு. இன்னும் மனிதன் உண்டாக்கப்படலை. ஆனால் அவனுக்கு வேண்டிய அத்தனையும் அவர் சிருஷ்டித்து, இன்னும் ஒன்று அவனுக்கு தேவை என்று சொல்லுவதற்கே இல்லை, அத்தனையும் படைத்து வச்சுட்டு தான் அவர் கடைசியில் மனிதனை படைத்தார். அல்லேலூயா சொல்லாமா? அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒப்பு கொடுத்து, அவைகளை நீங்கள் கீழ்ப்படுத்தி இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்கள். தேவன் அப்போ நலம் விரும்பியா இல்லைங்களா? நம்முடைய நலனை இவ்வளவு தூரம் விரும்பக்கூடியவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இந்த அளவுக்கு நம்மை நேசித்து நமக்கு இவ்வளவு நன்மைகளை செய்து கொடுத்திருக்கிறவர் ஆண்டவர். அவரை போல யாரும் இல்லை. இந்த உலகத்தில் கூட சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஏதோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேண்டியதை அவங்க சேமித்து வச்சுருப்பாங்க. ஒரு வீடு வேணும், பிள்ளைக்கு வேண்டிய படிப்பு வேணும், பிள்ளைகளுக்கு குடும்பம் வேணும், இப்படி பார்த்து பார்த்து பெற்றோர்கள் செய்வாங்கள்ல. அப்போ பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க தெரிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதா உங்களுக்கு நலமானவைகளை கொடுக்காதது எப்படி? அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதியிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமேன். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான், சர்ச்சில் மட்டும்தான், இங்கே வேறு எந்த மனுஷனையும் நாம் புகழ மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே கர்த்தர் ஒருவர் மட்டுமே உயர்ந்திருப்பார். ஏனென்றால் அவரை போல நம்மை நேசிப்பவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. அதனால தான் இங்கே அவர் மகிமைப்பட வேண்டும். இது அவருடைய வீடு, இது ஜெப வீடு, இது தேவனுடைய வீடு. இங்கே தேவன்தான் மகிமைப்படுவார். நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் அவரைத்தான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவரைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவரைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளும் போது தான் அவரிடத்தில் நாம் இன்னும் நெருங்குவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் நாம் நெருங்கி நாம் ஜீவிப்போம். அதற்காகத்தான் இந்த பிரசங்கங்கள், இந்த ஜெப ஆராதனை எல்லாமே அதற்காகத்தான். மனிதன் பாவம் செய்த பிறகும் கூட மனிதனுக்கு தேவன்தான் தேவைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அவனுடைய பாவத்தை நீக்கி அவனை பாவத்தை பரிகரித்து அவனுக்கு மீண்டும் அவனுக்கு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை திரும்ப கொடுப்பது அது தேவனால் மட்டும்தான் கூடும். ஆகவே பாவம் செய்யாததுக்கு முன்பும் மனிதனுடைய நலம் விரும்பி கர்த்தர், பாவம் செய்த பிறகும் மனிதனுடைய நலத்தை விரும்புகிறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். முதல்ல கர்த்தர் எப்பொழுதுமே நம்ம மேலே அன்புள்ளவர், கருசனை உள்ளவர், நமக்கு பிரயோஜனமானதைத்தான் அவர் செய்து கொண்டே இருப்பார். ஆகவே நாம் அவரை அறிகிறது ரொம்ப நல்லது. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 4 to 10 வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா, அல்லாமலும்
காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். எனக்காக ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர். அந்த சரீரத்தில் இதோ நான் வருகிறேன் என்று தேவனுடைய குமாரன் தேவன் உலகத்திலே ஓடி வருகிறார். தேவன் வந்தார், இயேசு வந்தார். என்னவா வந்தார்? அந்த சரீரத்திற்கு உயிராய் வந்தார். அந்த சரீரத்திற்கு இரத்தமாய் வந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குதுங்க? இரத்தத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தமாய் அந்த சரீரத்திற்குள்ளே வந்தார். ஏனென்றால் மனிதனுடைய ஆத்மாவினுடைய பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. எனவே தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாகிய தன்னுடைய குமாரனை இரத்தமாய் நமக்காக பலிபீடத்தின் மேலே இரத்தம் சிந்தும்படிக்கு அவரை தந்தருளினார். பிதாவாகிய தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? நிறைய நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், வாழ்க்கையில் போதுமான காரியங்கள் எதுவும் இல்லைன்னா உடனே மனசு சோர்ந்து போயிடுறோம். இல்லை, அவர் வெளியேற பெற்ற தன்னுடைய அன்பினால் சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். தேவகுமாரனை, தேவ இரத்தத்தை எனக்கு பாவ நிவாரண பலியாக அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து தேவனை துதிக்க வேண்டும், கிட்டி சேர்ந்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சரிங்க, இப்போ பாருங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதாம் ஏவாள் அவங்க 2 பேரும் பாவம் செய்யாததற்கு முன்பு சொல்லப்படுகிற வார்த்தை, அவர்கள் நிர்வாணிகளாகத்தான் இருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் தேவனுடைய மகிமை அவர்களை மூடியிருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய மகிமை, மகத்துவம் அவர்களை மூடியிருந்தது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சகலமும் அவர்களை மூடியிருந்தது. சகலமும் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய மகத்துவம், அவர் தேவன் உண்டாக்கின சகலமும் அவர்களை சூழ்ந்திருக்கும் போது அவர்கள் நிறைவான பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லாமா? அவர்கள் நிறைவான பிள்ளைகள். அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல. அவர்கள் இப்பொழுது தேவனால் கொடுக்கப்பட்ட சகல நன்மைகளினாலும் அவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நிறைவு தான் அவர்களுக்கு மகிமையாக அவர்களை சூழ்ந்திருந்தது. ஆகவே அவர்கள் வெட்கப்படவில்லை. ஒன்றுமே இல்லாத ஒருத்தன், ஒரு ஏழையான ஒருத்தன், எல்லாம் இருக்கிறவனுக்கு அடிமையாயிருவான். ஏனென்றால் அவன் சொல்லுவான், உனக்கு தான் ஒன்றுமே இல்லையே, செய்டா, ஒன்றுமே இல்லை செய்டா அப்படின்னு அடித்து வேலை வாங்குவாங்க. ஆனால் ராஜா ஒரு பிரபுவை எப்படி வேலை வாங்குவானா? பிரபு என்பவன் எல்லாம் நிறைந்தவன். அவனை கிட்ட சேர்த்துக்குவான். அவனுக்கு சிநேகிதனாக அவர்களை சேர்த்து, ராஜா பக்கத்தில் நிறைய பிரபுக்கள் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அது மாதிரி தான் நம்ம எல்லாம் தேவன் உண்டாக்கி நம்மை பிரபுக்களாக வைத்து அவர் ராஜாதி ராஜா நம்ம எல்லாம் ராஜாக்களாக கிட்ட வச்சுக்கிட்டு இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஒன்றும் இல்லாதவர்கள் தான், ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தபடியினால், எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவு நமக்குள்ளே இருந்தபடியினால், அது மகிமையாய் நம்மை நிறைத்திருந்தபடியினால், நாம் நிர்வாணிகளாக இருந்தாலும் நாம் வெட்கப்படவில்லை. அவைகள் எல்லாவற்றிலும் நிறைந்திருந்தபடியினால் சந்தோஷமாக போகிட்டு வந்துட்டு இருந்தோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் உலாவுறாங்க. தேவனை உலாவுறாரு. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அன்னைக்கு அந்த இருந்தது. அதான் அருமையான தேவ பிள்ளைகளே. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கும்போது 3ஆம் அதிகாரம் 1-7 வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, அங்கே சாத்தான் சர்ப்பத்தின் வடிவில் ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு பிசாசு பிரிக்கிறான். தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும்படி அவர்களை தூண்டி, தேவன் தோட்டத்தில் விளக்கி இருந்த அந்த ஒரே ஒரு காரியம்தான், அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, அதைத்தான் புசிக்கக்கூடாதுனார். அதையே புசிக்க வைக்கிறது தான் இவனுடைய குறி. ஆமாம், பிசாசனுடைய எண்ணம் பாருங்க, அதையே புசிக்க வைக்கணும். அதை புசிக்க வச்சு இவனை பாவத்தில் தள்ளி அவனை ஒன்றும் இல்லாத வகையெல்லாம் மாற்றணும். அதே மாதிரி அவன் புசித்த பொழுது அவர்களுக்கு என்ன உண்டாச்சு? அவர்கள்
கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிவு உண்டானது. அவர்கள் நிர்வாணத்தை மறைக்க அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தன் அறைகளிலே கட்சிகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். தேவன் அவர்களை தேடி வந்து ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று தேடி அழைகிறார். இவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவரிடத்தில் வரவே முடியல. ஆனால் தேவன் அவர்களை நிறைத்திருந்தபடியினால், அவருடைய மகிமை அவர்களை மூடியிருந்தபடியினால் அவர்கள் என்ன செய்தார்கள்? நிர்வாணிகளாக இருந்தும் அவர்கள் வெட்கப்படலை. ஆனால் இப்போ எல்லாமே போயிடுச்சு. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம், அது பிசாசுக்கு போயிடுச்சு. இவங்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார், அதெல்லாம் பிசாசு எடுத்துக்கொண்டான். வேதத்தில் வாசிக்கிறோம், பிசாசு இயேசுவை பார்த்து சொல்கிறான், எல்லா சகல மகிமையையும் இயேசுவுக்கு காட்டி, இவைகளெல்லாம் இப்பொழுது எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறான். எல்லாம் தாரவாத்தாச்சு, அங்கே போயிடுச்சு. அப்போ ஆதாம் ஏவாள் என்ன ஆகிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லாதவர்களாகி போய்விட்டார்கள். நிர்வாணிகள், வெக்கம், அவமானம். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் திடீர்னு பிச்சைக்காரன் ஆகிட்டானா எப்படி இருக்கு அவன் வாழ்க்கை? நடுத்தெருவில் நிற்கிறான், ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படுறான், சோத்துறோம், எப்படி இருக்கும் அவன் வாழ்க்கை நினச்சி பாருங்க. அதுதான் இன்றைக்கு ஆதாம் ஏவாளுடைய நிலைமை அதான் ஆச்சு. ஒன்றுமே இல்லை அவன்கிட்ட, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு கூட மனுஷன் கூட பாருங்கள், மனுஷன் கூட மனுஷனை அவன் எதாவது வச்சிருக்கிறானு பார்த்து தான் மதிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. உனக்கு என்ன? ஏன் வந்தால் என்ன? உனக்கு வேலை செஞ்சால் என்ன? பணிஞ்சா என்ன? குடிஞ்சா என்ன? கூலி வாங்கிட்டு போனால் என்ன? அதுதான் எண்ணம். அப்படி பண்ணி விட்டுட்டான் பாருங்க பிசாசு. எல்லாத்தையும் உருவிட்டான், நாக் அவுட் பண்ணி விட்டான், நாக் அவுட் பண்ணி விட்டான். என்ன பண்ணுறது? சோத்திரம் பாருங்கள். எவ்வளோ ஆதாம் ஏவாளுடைய நிலைமை. இப்போ பார்த்து என்ன சந்தோஷப்பட முடியுமா? படைத்தவர் சந்தோஷப்படுவாரா? அங்கலாய்க்கிறார். என்ன ஆச்சு? முன்னாடி வரல, பாவம் பண்ணிட்டியா? நான் வேண்டான்னு விளக்குன கனியை சாப்பிட்டுட்டியா? என்ன பண்ணுனேன்? ஆமாண்டவரே. அப்புறம் தூக்கி போகிறான். ஏவாள் கொடுத்தா, ஏவாளை கேட்டால் அவள் பாம்பு கொடுத்துச்சிங்கிறா, சர்ப்பம் கொடுத்துச்சிங்கிறா. எப்படியோ மொத்தத்தில் எல்லாம் விழுந்து போயிட்டீங்க, எல்லாத்தையும் அளந்துட்டீங்க. தேவன் பரிதபித்தார். அதெல்லாம் பரிதபிக்கிற குரல் அது. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியாது. அதாமே அதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் அலறார்ல. ஒரு குட்டியை பறி கொடுத்த ஒரு கரடி அலற மாதிரி அந்த காட்டுக்குள்ளே கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கதறி அழுத நேரம் அந்த நேரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்காக பரிதபிக்கிற தேவன், நமக்காக பாரப்படுகிற தேவன். நம்ம எல்லாவற்றையும் இழந்துட்டோமேன்னு அன்றைக்கு தேவன் அங்கே பரிதபித்தார். ஆனாலும் ஒரு விஷயம், மீண்டும் தேவன்தான் மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து கட்ட முடியுமே தவிர வேறு யாராலையும் வாழ்க்கையை மட்டும் மீண்டும் திருப்பி தரவே முடியாது. அதனால தான் சோத்திரம், நீ வாழ்ந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ விழுந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் விழுந்து போயிட்டா கூட அவனையும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறாரே என்று எழுதியிருக்குது. அவனையும் எழுப்ப தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தேவன், அதனால தான் அவருக்கு பேர் சர்வ வல்லவர். அல்லையிலே சொல்லுவோமா? சர்வ வல்லவர் அவர். அப்போ சோத்திரம், இப்போ ஆதாம் ஏவாளை எப்படி அவர் தூக்கி எடுத்தார் என்ற செய்தியை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதல்ல இந்த அத்தி இலையை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அத்தி இலை என்பது என்ன என்று சொன்னால், அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிவு வந்துருச்சு. இப்போது சுத்தமாக எல்லாம் போயிடுச்சு. அதிகமான தேவனுடைய மகிமையின் ஒளி ஆசீர்வாதங்களால் அவன் நிரப்பப்பட்டிருந்த பொழுது அவன் நிர்வாணியாக இருந்தும் வெக்கப்படலை. அதெல்லாம் அவனுக்கு ஒரு ஆடையாக இருந்துச்சு. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஒரு துணியாக அவனுக்கு இப்போ எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஓடுறான், போய் அத்தி இலைகளை எடுத்து தைச்சு அதை இடுப்பில் கச்சையாக கட்டி அப்படியே மூடிக்கிறான். இது அத்தி இலை எதை குறிக்குது என்றால், பாவத்தை மனிதன் மூட முயற்சிக்கிறான். அதுக்காகத்தான் இந்த மதங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், சாங்கியங்கள் எல்லாம் எனது பாவத்தை மூடுவதற்கான ஒரு அத்தி இலை வேலை தான் அதெல்லாம். அப்புறம் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ளுதல், அப்புறம் தான தர்மங்களை செய்து
அதையெல்லாம் மறைக்க முயற்சி பண்ணுவது, அன்னதானங்கள் கொடுப்பது. என்ன பாஸ்டர் பண்ணுறது? அதாவது எல்லாம் பாவம் பண்ணிட்டானுங்க மனுஷனுங்க. பாவத்தை போக்குறதுக்கு இப்படி ஏழைகளுக்கு அன்னதானங்கள் இப்படி கொடுக்கறதுனால தங்களுடைய பாவம் குறையும் என்று நம்புகிறானுங்க, அதனால் கொண்டு வந்து கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்கிறார். அவருடைய அனாதை ஆசிரமத்தில் ஒரு நாள் அங்கே சட்டி வச்சு சோறாக்கி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததே இல்லை. டெய்லி வெளியிலேருந்து கார் வரும், வேன் வரும், இறங்கி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. காலையிலே வந்துடும், மதியம் வந்துடும், சாயந்தரம் வந்துடும். ஏன்னா ஜனங்க அப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கி பாவங்கள் போக்குவதற்கு இதெல்லாம் ஒரு வழியாக செய்கிறாங்க. இந்து மதத்துலேயும் அது சொல்லித்தராங்க. ஒரு வேளை போய் அன்னதானம் பண்ணு, உன் பாவம் போகுங்கிறாங்க. காசிக்கு போ, ராமேஸ்வரம் போ, கும்பமேளா போ, அங்கே போய் குளி, அந்த தண்ணியில் மூழ்கி எந்திரி, பாவம் போயிருங்கிறாங்க. பாவம் போக்குவதற்கு இன்றைக்கி நிறைய அத்தி இலைகள் தேடிக்கிட்டே இருக்கிறான் மனுஷன். அருமையான தேவப்பிள்ளைகளே, அத்தி இலைகள் என்பது சுயநீதியை குறிக்கும். மனிதர் தன் சுயநீதியினாலே நீதிமான் ஆகுவது இல்லை. ஏசாயா புஸ்தகத்தில் 64:6 படிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. பார்த்தீங்களா, அங்கே சொல்லியிருக்குது, எங்கள் நீதியெல்லாம் என்னவா இருக்குதுங்க? அழுக்கான கந்தைகள். நாங்கள் எண்ணத்தை போட்டு எங்களை மூடினாலும் எங்களுடைய பாவம் அதில் போகிறதே இல்லை. அங்கே கும்பமேளா அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க? காசி ராமேஸ்வரம் போனவங்க அங்கே நிறைய பேர் வந்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி செத்து போயிடறான். கேஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே போய் திரும்பி வர்றவனை விட அங்கே போய் செத்து போகிறவன் நேரடியாக கடவுள்கிட்டே போயிடுறான், பாவம் மன்னிக்கப்பட்டு போயிடறான்னு நம்பிக்கை. அவனை தூக்கி ஆற்றுல போட்டுறாங்க, நதியில், அல்லது அங்கே வச்சு கட்டையில் வச்சு எரிச்சு விட்டுறாங்க. அருமையான தேவப்பிள்ளைகளை, உலகத்தை சொல்லுகிறேன், உலகம் இன்னும் அத்தி இலையை நம்பி இருக்கிறது, இன்னும் தங்களுடைய சுயநீதிகளை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் சங்கீதம் 32:1-2 என்ன சொல்லுது? படிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். முதல்ல கர்த்தர் என்ன செய்கிறாரு? பாவங்களை மூடுகிறார். இந்த ஆடு மிருக பலியெல்லாம் என்னதுங்க? பாவங்களை மூடுகிறது. அப்புறம் பின்னாட்டில் அந்த நிஜமான பலி இயேசு கிறிஸ்து வரும்போது பாவங்கள் நீக்கப்படுகிறது. அது இனி பாவங்கள் எண்ணப்படுவது இல்லை. 2 விஷயமே அவர் தான் செய்யணும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேனா. அப்போது பாவம் மனிதன் செஞ்ச நாளிலேயே தேவன் என்ன செஞ்சார்? அவங்களுக்கு பாவ நிவாரணமாக அவர்களுக்கு செய்ய வேண்டியதை, அவருடைய பாவம் மூடும்படியான வேலையை செய்ய தொடங்கி விட்டார். அது எப்படின்னு சொல்லிகிட்டே வர்றேன், கொஞ்சம் கவனிங்க. அப்போ மனிதனுடைய நீதி தேவ நீதியை நிறைவேற்றாது. ஆகவே மனிதன் தன்னுடைய சுயநீதியை நிறுத்திட்டு தேவ நீதியை கவனித்து தேவனிடத்திலிருந்து நீதியை வாங்கி நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இது முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது, தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவர்களாய் மாறின பிறகு நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக. தசமபாகம் காணிக்க கொடுப்பாங்க, திருவிருந்தெடுக்க ஓடி வருவாங்க, ஊழியங்கள்லாம் வருவாங்க, வீட்டில் ஜெபக்கூட்டை சந்தோஷமாக வைப்பாங்க, நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாமே கவனிப்பாங்க. ஆனால் அவங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அவங்க ஒரு பாவத்தில் சிக்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டாங்க, விபச்சாரம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியாது. அவங்க முகம் நாடி மாறி போய்விடும், சோர்வாயிருவாங்க. அவர்கள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். சங்கீதம் 51 தாவீது அப்படி தான் பச்சைப்பால்கிட்ட விழுந்து போயிட்டான். அதுக்கு பிறகு ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடுச்சு. அவன் கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து
உற்சாகமான ஆவியினால் என்னை தாங்குங்க ஆண்டவரேன்னு கெஞ்சறான். என் அக்கிரமங்கள் என் பாவங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக நிற்கிறதே என்று அழுகிறான். அவங்க கூட கர்த்தர்கிட்ட வந்து அவன் அப்படி அழுது, ஆண்டவர் அதில் தண்டித்தாலும் பரவாயில்ல, நீங்களே என்னை தண்டிங்கன்னு தண்டிக்கப்பட்டு அங்கேயே ஆண்டவர்கிட்ட இருந்து அவர் ரட்சிப்பை பெற்று அவன் மீண்டும் ராஜாவாக உட்கார்ந்துட்டான். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஞானசானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பாவம் செஞ்சிட்டா அதுக்கு பிறகு என்ன செய்கிறதில்ல? விசுவாசிகள் தேவ சமூகத்துக்கு வர்றதில்லை, காணாமல் சபைக்கே வர்றதில்லை, பாஸ்டரையே கூப்பிட்றதில்லை, ஜெபம் பண்ணிக்கிறதில்ல, அப்படியே காணாமல் போயிடறாங்க. தேடி போய் விசாரித்து என்னங்க பிரதர் அப்படின்னு விசாரித்தா, பாஸ்டர் வர்றேன் இருங்க, கோச்சுக்காதீங்க, ஒரு சின்ன பாவத்தில் விழுந்துட்டேன், கொஞ்சம் சரி பண்ணிட்டு வர்றேன். எங்கே போய் சரி பண்ணுவீங்க? 4 பாவம் பண்ணிட்டா ஒரு 10 புண்ணியம் பண்ணால் சரியாக போயிடும்னு நினைக்கிறான். அத்தி இலையை தேடுறான். தன்னுடைய சுயநீதியினால் மீண்டும் ஆதாம் ஏவாள் அத்தி இலையை தேடி அறையை மூடின மாதிரி அதை மூடிக்கிட்டு எப்படியோ கடவுள் மன்னிச்சிருவார், வந்துடுவான், அம்மா வெளியில் மன்னிப்பார், அப்புறம் இங்கே வந்துடலாம் அவன் நினைக்கிறான். முதல் ரட்சிக்கப்பட்டு எப்படி வந்தாயோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் மீண்டும் நீ பாவம் செஞ்சாலும் உனக்கு ரட்சிப்பு இந்த இயேசுவின் ரத்தத்தினால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் என்ன செய்ய வேண்டும்? நீ ஆண்டவரிடத்திலே திரும்ப வந்து எந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீ மீட்கப்பட்டு நீதிமான் ஆனாயோ அதே இரத்தத்தில் தான் மீண்டும் நீ கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் படிச்சிருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இங்கே ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பின்பும் ஒருவன் அறிந்தோ அறியாமலையோ ஒருவன் பாவம் செய்து விட்டால் அவனுடைய மீட்பு மீண்டும் ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தில் தான் இருக்கிறது. அவன் என்ன செய்ய வேண்டும்? தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை கர்த்தர் சமூகத்தில் வந்து விட்டுவிட வேண்டும், கேட்கணும். எந்த ரத்தத்தில் கழுவி என்னை சுத்திகரித்தீங்களோ அதே ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை மீண்டும் கழுவுங்கப்பா என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்க அது உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது. நம்புங்க தேவ பிள்ளைகளே, இது என்றென்றைக்குமாய் உன்னை ரட்சிக்கும்படிக்கு என்றென்றைக்குமாய் நீ என் பிள்ளை என்று உன்னை அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காக தேவன் கொடுத்த தேவ ரத்தம். ஆகவே மீண்டும் நீ பாவம் செய்து தேவ மகிமையிலிருந்து விலகி போய் தேவ சமூகத்தில் வர முடியாதபடி ஆதாம் ஏவாளைப் போல ஓடி ஒளிகிறவர்களாக இருந்தால் கூட மீண்டும் உங்களை ரட்சிக்க இந்த ரத்தம் உங்களை அழைக்கிறது. அலையிலே சொல்லுவோமா? மீண்டும் இயேசுவிடத்தில் வாங்க. வெளியில் வேறு வழியே கிடையாது. இங்கேருந்து போய் மோகன் சீலாசர் சர்ச்சில் உட்காந்துட்டா பாவம் மன்னிக்கப்படுமா? ஒரு வேளை பால்பா சர்ச்சில் மன்னிக்கப்படலை, ஒருவேளை இந்த பெரிய பரிசுத்தவான் அங்கே போயிட்டா ரட்சிக்கப்படுவோமா? அப்படி ஓடுறாங்க. எங்கே ஓடினாலும் ரட்சிப்பு வராது. இயேசுக்கிட்டேயே வாங்க. அலையிலே சொல்லுவோமா? இயேசுக்கிட்டேயே வாங்க. அதே இயேசுவின் கல்வாரி ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி சர்ச்சில் இதெல்லாம் நிறைய சொல்லித்தரதில்லை. பாவம் பண்ணிட்டியா போட்டு குத்துறது, நீ பாவி பாவின்னு சொல்லி விபச்சாரம் பண்ணினாய், அந்த பாவ உணர்வில் கதறு, கண்ணீர் விடு, கெஞ்சு, இது போதாது இன்னும் அழுவு அப்படின்னு இதுதான் நீங்கள் சொல்லித்தராங்க. நீ என்ன பண்ணி என்ன பண்ணுறது? இயேசு இடத்தில் வந்தால் இயேசு மன்னிப்பார். ஈஸியாக மீண்டும் கர்த்தருக்குள்ளே நீ நின்று வாழ்வதற்கு தேவன் உனக்காக ஏற்படுத்தியிருக்கிற நல்வழி இயேசுவின் ரத்தமே. விடாதீங்க. பாவ நிவாரணத்திற்காக கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற 6 காரியங்கள் அதெல்லாம் சொல்ல போகிறேன். பொதுவாக எப்படி பேசுவாங்கன்னா, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய 7 காரியங்கள். நம்பர் 1 எழுதிக்கிங்க, கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி தொடங்குவாங்க.
நாம் செய்கிறத பற்றி தான் நிறைய சர்ச்சில் இன்றைக்கி பிரசங்கம் ஓடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. நாம் எதை செஞ்சாலும் நம்முடைய நீதியெல்லாம் தேவனுக்கு முன்னாக செல்லாது. ஆனால் தேவன் நீதியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை பற்றி நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் ஜெயிக்க முடியும். நாம் குழியிலிருந்து வெளியில் வர முடியும். பாவத்திலிருந்து ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கு செய்திருக்கின்ற அந்த 6 காரியங்கள் என்ன சொல்கிறேன், கவனிச்சுக்குங்க. டைமு இருக்க வரைக்கும் போகிறேன், இல்லைன்னா அடுத்த வாரம் மீதியை சொல்கிறேன், கவனிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உடுத்தினார். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த தோட்டத்துக்குள்ள தோல் உடைகள் எப்படி வந்துச்சு? யாராவது சொல்ல முடியுமா? தோல் உடை அப்படின்னா என்ன? இது ஒரு தோல் உடை இந்த இடத்துக்கு வரணும்னா அந்த தோல் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த தோல் எங்கே இருந்திருக்கும்? அது ஒரு ஆட்டில் இருந்திருக்கும். அது ஒரு உயிருள்ள ஒரு ஆட்டுக்குள்ளே அது இருந்திருக்கும். அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க? அந்த உயிருள்ள ஆடு கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தி செத்து பிறகு அந்த ஆட்டு தோலை உரித்து எடுத்தால் தான் இங்கே தோல் வரும். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தோல் உடைகளை தேவன் கொடுத்தார், அத்தி இலை அல்ல. என்னென்னா அத்தி இலை கட்டின பிறகும் கூட அவனால் தேவ சமூகத்துக்கு வர முடியல. நீ தான் ஒரு அத்தி இலை கட்டிக்கிட்டே வந்துட வேண்டியதான ஆதாமே, ஏவாளை ஒடியாரலாம் இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் பத்தாதுங்க. அல்லையில சொல்லுவோமா? பத்தாதில் அது சுத்தமாக அது ஆகாது. அது உட்கார்ந்து எழுந்திரிச்சா கிழிஞ்சு போயிடும். அது உனக்கு நீதியை தராது. ஆகவே தான் தேவன் நீ உட்கார்ந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, ஓடுனாலும் சரி, நடந்தாலும் சரி, கிழிஞ்சு போகாத ஒரு உடை, தோல் உடையை கொடுத்திருக்க. தோல் உடை எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த ஏதேன் தோட்டத்தில் சில மிருகங்கள் கொல்லப்பட்டது, இரத்தம் சிந்தினது. ஆதாம் ஏவாள் இருவரும் முதல்ல அங்கே ஒரு சாவை பார்க்கிறார்கள். ஒரு ஆடு கொல்லப்படுகிறதை பார்க்கிறாங்க, ரத்தம் சிந்தப்படுவதை பார்க்குறாங்க, அந்த ஆடு துடிதுடித்து மரிக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். இது எது கொடுத்தது என்றால் பாவத்தின் சம்பளம். அல்லையிலே சொல்லாமா? இவன் செஞ்ச பாவத்தின் விளைவு முதல் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஒரு ஆடு கொல்லப்பட்டு அது ரத்தம் சிந்தி மரிக்கிறதை இவன் பார்க்க வேண்டியதாய் நேர்ந்தது. ஆகவே ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆகவே அவர்களுக்கு அந்த தோல் உடைகளை கொடுக்கிற அந்த காரியத்துக்கு முன்னாக தேவன் அவர்களுக்காக ஒரு பாவ நிவர்த்தியை தேவன் செய்தார். ஏனென்றால் மனிதன் தன்னுடைய பாவத்தை மூட அவனால் முடியாது. ஆகவே தேவன் இரத்தத்தை சிந்தி தோல் உடைகளை எடுத்து ஆதாமுக்கு ஏவாளுக்கு உடுத்தி கொடுத்தார். 2வது காரியத்தில் தேவன் இப்படி பலி கொடுத்து இரத்தம் சிந்தி அவர்களுக்கு ஒரு பாவ ரட்சணியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருப்பாரேயானால் அதை தேவனுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தினால் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அது பற்றின காரியம் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் முதலாளாக உட்காரணும் சர்ச்சில். அது என்னுடையது, அது எனக்கானது என்று நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். 2வது பாயிண்ட் அது. அதுக்கு ஒரு வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். முதல்ல நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அவரே என்றால் இயேசு கிறிஸ்து. இன்னொன்று, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அது சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து இருக்கிற கிருபாதார பலியும் அவரே என்று தான் எழுதியிருக்குது. அதனால் நமக்கு அப்பாலே இந்த சர்வலோகம் முழுவதிலும் இருக்கிற சகல ஜனங்களின் ரட்சிப்பையும் கொடுப்பது இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். ஆகவே நாம் அவரிடத்தில் அவர் சிந்தின இரத்தத்தை பெற்று நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். யோவான் 3:16 சொல்லியிருக்கிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக அவரை தந்தருளி, சிலுவையில் அவரை தந்தளி இவ்வளவாய் அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. வாயில் சொல்லுங்க பார்ப்போம், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆமாம்,
ரோமர் 10:17 சொல்லுகிறது, அதற்காகத்தான் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒருவன் போதிக்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஆகவே ஒரு போதனை, இந்த இரத்தத்தை பற்றின ஒரு போதனையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்து கொண்டது மட்டுமல்ல, அதை போய் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. இது எனக்காக மட்டுமல்ல, இது எனக்கு அப்பாலே இருக்கிற சர்வலோகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்குமான நற்செய்தி. பாவ நிவர்த்தி இங்கிருந்து மட்டும்தான் வருகிறது. அது நான் அறிந்தேன். நான் ஒரு சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. நான் அதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது ரொம்ப அவசியம். ஏனென்றால் இந்த பாவத்திலே மாழ்கிற மனிதன் எங்கே போவான்னு இருக்குது? நரகத்துக்கு போவான். அக்னியும் கந்தமும் எரிகிற நரகத்தில் அவர்கள் பங்கடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நரகம் என்பது மனிதனுக்காக உண்டாக்கப்படலை. ஏனால் மனிதன் பாவம் செய்தான். பாவம் செய்த உடனேயே அவனுக்கு பாவ ரட்சணியத்தை அங்கேயே அவனுக்கு ஆடு பலி செலுத்தி அவர்களுக்கு உடைகளை கொடுக்கும்போதே ஆண்டவர் முதல்ல பாவ பரிகாரத்தையும் அங்கேயே ஏதேன் தோட்டத்திலே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தார். ஆகவே நீ நரகம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்படவில்லை. மத்தேயு புஸ்தகத்தில் 26:41 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நரகம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக மட்டும்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போங்கள் என்று தள்ளிவிட்டார். மனிதனுக்காக நரகம் உண்டாக்கப்படவில்லை. அவன் பாவம் செய்வதற்கு முன்னாக அவன் பரலோகம்தான். அவன் பாவம் செஞ்ச பிறகுமே அவனுக்கு உடனே ரட்சணியம் வந்துடுச்சு. அவன் தேவனிடத்தில் வராத ஒரே காரணத்தினால்தான் அவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, இரட்சகரிடத்தில் இயேசுவின் இடத்தில் அவர்கள் வராதபடியினால் அவர்கள் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டு ஆயிற்று என்று எழுதியிருக்குது. அதனால் யாரெல்லாம் ஓடி வருகிறார்களோ, இயேசுவண்டை வருகிறார்களோ, எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். வெளியிலே சொல்லாமா? ஆகவே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவரை புறக்கணிக்கிறவர்கள் பிசாசுக்காகவும் அவனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துக்கு போகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ரட்சிப்பை அடைகிறார்கள். புரிஞ்சுக்கிச்சிங்களா? 3வது, தேவனே இந்த பலியை மனிதனுக்கு ஏற்படுத்தினார். சங்கீதம் 50:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லுவாராமா. அலையிலே சொல்லுவோமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் தேவனும் ஒரு பலியினால் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. தேவனே அந்த ரத்தத்தில் நடந்து என்ன செய்கிறாரு? உனக்கு உன் சந்ததிக்கும் என்னென்னலாம் பண்ண போகிறேன், இந்த கானானை எப்படியெல்லாம் தரப்போகிறேன், அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருப்பாங்க, அவங்களெல்லாம் எப்படி மீட்டு கொண்டு வந்து மீண்டும் இங்கே சேர்க்க போகிறேன், எல்லாத்தையுமே ஆபிரகாமுக்கு ஒரு பலியின் உடன்படிக்கையிலே கொடுத்தார். பைபிள் கூட வாசிக்கிறோம், ஒரு ராஜா இன்னொரு ராஜா கூட அவர்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணி கொள்ளும்போது அவர் சொல்கிறாங்க, நான் தான் நீ, நீ தான் நான், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. அதான் உடன்படிக்கை. அப்படி தான் கர்த்தர் என்ன செய்தார்? என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கும் ஆபிரகாமே, உன்னுடையதெல்லாம் என்னுடையதாக இருக்க வேண்டும். அதுதான் இரத்தத்தின் உடன்படிக்கை. அப்போ அது செஞ்சு கொடுத்துட்டாரு. உன் சந்ததியை நான் காப்பாற்றி பாலந்தேன் ஓடும் கானானில் கொண்டு சேர்ப்பேன் உறுதி. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பலியின் உடன்படிக்கையின்படி நீ செய்வியா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட். அதுதான் ஆதியாகமம் 22, அது 1லேருந்து வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை என்ன செஞ்சாராம்? சோதித்தார். என்ன சோதிக்கிறார்? எப்படி கேட்குறாரு? நான் ஒரு நாள் வரும், அதை ஓப்பனாக சொல்லலை அவர், ஒரு நாள் வரும், நான் என் மகனை உனக்காக, உன் மகனுக்காக நான் பலி கொடுப்பேன், உன் சந்ததிக்கு பலி கொடுப்பேன். ஆனால் இப்போ உன் மகனை எனக்கு கேட்டால் நீ தருவியா? அதான் ஒரு டெஸ்ட்டு. அவர் சொல்கிறார், உன் மகன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை மோரியா மலையில் கொண்டு வந்து அவனை எனக்கு நீ பலி கொடு ஆபிரகாமேன்னு சொல்லிட்டார். ஒரு சோதனை, சோதித்தார், அவ்வளோதான். அவன் 3 நாள் பிரயாணத்தில் மகனை கூட்டிக்கிட்டு, வேலைக்காரர்கள் கழுதைகளை கூட்டிக்கிட்டு மோரியா மலைக்கிட்ட வந்துட்டான். மோரியா மலையில் இருந்து மேலே பார்க்குறான். ஆபிரகாம் அந்த மலையை பார்க்குறான். பார்த்துட்டு அது சொல்கிறான் தன்னுடைய வேலைக்காரர்கள்கிட்ட, நீங்கள் இங்கேயே இருங்க, நானும் என் மகனும் அங்கே போவோம். அங்கே போய் அங்கே கர்த்தரை தொழுது கொண்டு பிறகு நானும் என் மகனும் திரும்பி வருவோம், அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னான். அப்போ ஆபிரகாம் பொய் சொல்லிட்டு போகிறானா? இல்லை. அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு பாருங்கள். நான் அங்கே போகிறேன், என் மகனை நான் பலி கொடுப்பேன், ஆனாலும் பலியே கொடுத்து அவனை கொன்றே போட்டாலும்
திரும்ப தேவன் அவனை எழுப்பி என்னோடு கூட அனுப்பி வைப்பார். நானும் என் மகனும் திரும்ப இறங்கி வருவோம். அழிலே சொல்லுவோமா? அதுதான். இது எப்படி விசுவாசிச்சான்? இதை படிங்க. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 17 to 19 வரைக்கும் படிச்சிருங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். எப்படி விசுவாசித்தான்? விசுவாச வீரர்கள் பட்டியலில் இந்த சம்பவம் வந்துருச்சு. அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் அவர் தான் முதல் சோதனை. அவர் சோதிச்சதுலேருந்து இப்போ நமக்கெல்லாம் சோதனை இல்லை. நாமெல்லாம் இனி என்ன செய்கிறோம்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்முடைய முற்பிதா எப்படி சோதிக்கப்பட்டார்? நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் எப்படி சோதிக்கப்பட்டார்? அந்த உடன்படிக்கையின் மகன் எப்படி சோதிக்கப்பட்டதில் வெற்றி அடைந்தார்? அதை நீங்கள் கவனிக்கணும். அதான் இங்கே. அப்போ கர்த்தர் சோத்திரம், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டா உடன்படிக்கை பண்ணிட்டோம். இப்போ உன்னுடையது எனக்கு தான் நான் கேட்குறேன், நீ தருவியா? அதான் தர்றேன் ஆண்டவரே, நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன். நான் அவ்வளவு லேசான காரியத்தையே கேட்டீங்க, கஷ்டம்தான். புறப்பட்டு வந்துட்டான். ஆனால் சோத்திரம் மலை அடிவாரத்தில் வரும்போது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஆனாலும் வரும்போதே அவன் சரி பண்ணிக்கிட்டான். எப்படி என்றால் கர்த்தர் சொல்லியிருந்தார், இவனை குறித்து தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை எல்லாம் அவன் மைண்டில் கொண்டு வருகிறான். இல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம், கொண்டு வருகிறான். அப்போ கர்த்தர் சொல்லியிருந்தார், உன் மகன் ஈசாக்கின் இடத்திலிருந்து இந்த பூமியில் உன் சந்ததி உருவாகும். உன் சந்ததி எப்படி இருக்கும்? வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும். உன் சந்ததி பூமியின் தூளைப் போல இருக்கும், கடற்கரையின் மணலைப் போல இருக்கும். உன் சந்ததியிலிருந்து கிறிஸ்து வருவார், அவர் மூலமாக இந்த உலகம் ரட்சிக்கப்படும் எல்லாம் சொன்னீங்கல்ல. அப்படி சொல்லப்பட்ட மகனை நீ கொண்டாந்து வெட்டு பலி கொடுன்னு கேட்டீங்களே. சரி, ஆனால் இவன் மூலமாக சந்ததி உருவாகும், இந்த கானானை முழுவதும் நிரப்ப போகுதுன்னு சொன்ன வார்த்தை பொய்யாவா போயிடும்? அதை நிறைவேற்றுவீங்க. ஆனால் இப்போ நான் செய்ய வேண்டியது, நீங்கள் விரும்புகிறத நான் செஞ்சிடறேன்னு அவன் மேலே வந்தான். இவனை கொன்னாலும் தேவன் என்ன செய்வார்? திருப்ப இவனை எழுப்பி என் கூட அனுப்பி வைப்பார். அதுதான் விசுவாசம். அவர் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பி தர அவர் வல்லமை உள்ளவர். சரி, இப்போ மலைக்கு மேலே ஏறி போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஈசாக்கு கேட்குறான், தகப்பனே விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கப்பா அப்படின்னு கேட்குறான். எப்படி இருக்கும் பாருங்க. அப்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, தனக்கு வேண்டிய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார், அது பார்த்துக்குவார், நீ வாப்பா. அப்போது இந்த யோசுவா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை விட்டு இடப்புறம் வலப்புறம் விட்டு விலகாமல் அந்த வார்த்தையே நோக்கி போகணும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையே நான் செய்யணும். ஆகவே அவனுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற எந்த காரியத்துக்கு அவன் விடலை, அது கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் கேட்டார், கர்த்தருக்கு கொடுப்பேன். அப்போ அது என்ன ஆனாலும் சரி, அது கர்த்தர் பார்த்து கொள்வார், நீ வாப்பா போகலாம். அதான் கர்த்தர் மேல் பாரம். அல்லையிலே சொல்லாமா? ஆமாம். அடுத்தது அங்கே போயிட்டாங்களா? அப்போ என்ன செய்தான்? எல்லாம் பலிபீடத்தை ஈசாக்கும் அவனுக்கு 2 பேரும் சேர்ந்தான் கட்டுறாங்க. அவனுக்கு ஒரு 13 வயசு பையன், நல்ல பையன்தான், நல்ல பெரிய பையன். கல்லெல்லாம் எடுத்து வச்சு அப்பா மக 2 பேர் தான் கட்டுறாங்க. கட்டி முடிக்க வரைக்கும் ஆட்டை காணோம். கடைசி ஒரு கல் எடுத்து வச்சு வைக்கும்போது தான் அப்படியே பையனை அப்பா பார்க்குறாரு, அப்பா மகனை பார்க்குறான். தெரியும் இவங்களுக்கு ஆடு எப்படி பலி கொடுக்குறதுனெல்லாம். இவன் நிறைய தடவை ஆபிரகாம் பலி கொடுக்குறதெல்லாம் அவன் பார்த்துருக்குறான். அப்போ இங்கே வேறு எங்கேயுமே ஆடு இல்லை, இந்த மலை மேலே வேறு ஆடு வர்றதுக்கு வழி இல்லை, இங்கே என்னமோ நடக்குது, அநேகமாக நான் தான் பலியோ. அவன் மனசு ஒத்துக்குச்சு, அமைதியாகிட்டான். சரி, அப்பா எதை செஞ்சாலும் சரி, நான் அவன் அமைதியாக விட்டுட்டான். ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் வைத்து அவன் கையையும் காலையும் கட்டி விட்டான். கட்டிட்டு தன் கையை நீட்டி அந்த கத்தியை எடுத்தான் பாருங்க, வாளை எடுத்தான் பாருங்க. இனி அவ்வளோதான். நீ அடுத்த நிமிஷம் சிந்திக்கிறதுக்குள்ளே என்ன செஞ்சிருவான்?
ஆமாம், தேவ சித்தத்தை நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லி துரிதமாய் தன் கையை நீட்டினான். அந்த வாளை எடுத்தான் பாருங்க. உடனே கர்த்தர் சொல்கிறாரு, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கத்தியை போடாதே. டக்குன்னு ஆண்டவர் அதை நிறுத்தினார். அப்படியே நின்னான். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நான் உன்னை சோதித்தேன், நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன். நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன், நீ எனக்கு பயப்படுகிறவன், நீ என்னை விசுவாசிக்கிறவன் என்பதை நான் இதில் தெளிவாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இதை நிரூபித்து காட்டினாய். ஒருவேளை அது ஆண்டவருக்கு தெரியாதா, இது செஞ்சுதான் அதை அறிஞ்சுக்கணுமா அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது. உலகத்தில் பிசாசு இருக்கிறான். பிசாசுக்கு உண்டாக வேண்டிய தூதர்களுக்கு உண்டாகவும் ஆபிரகாம் ஒரு தேவனை நம்புகிற நீதிமான் என்பதை ஆபிரகாம் நிரூபித்து காட்ட வேண்டும். அவர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா தான் குழந்தைய ஆக்சிடெண்ட்டில் இறந்து போச்சு. உட்கார்ந்து அழுகிறாங்க, சோகம். ஈரோட்டில் மீட்டிங் நடக்குது. மீட்டிங்க்கு அவங்க இங்கே வரணும். அவர் சொல்லி சொல்லி அழுகிறாரு. எப்படி ஆண்டவரே நான் போவேன், என்னால் முடியல ஆண்டவரேன்னு அழுகிறார். எப்படி இயேசு நல்லவர்னு நான் போய் பிரசங்கிப்பேன், இயேசு அன்புள்ளவர்னு எப்படி சொல்லுவேன்? உன் மகளையே கொண்டுட்டானேன்னு கேட்பாங்களே. இயேசு உண்மையிலேயே இரக்கம் இல்லையே, உண்மையிலேயே அன்பு இல்லையே அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்னு கதறி அழுகிறார். பல மணி நேரம் அழுதுட்டு கிடக்கிறாங்க. அந்த சமயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நான் பிசாசுக்கு உண்டாக அவனுடைய தூதர்களுக்கு உண்டாக நான் சொல்லிட்டேன், என் மகன் எந்த சூழ்நிலையிலும் என்னை மறுதலிக்க மாட்டான். என் ஆண்டவர் நல்லவர் என்று பிரசங்கிப்பான், என் ஆண்டவர் அன்புள்ளவர் என்று சொல்லுவான் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நீ என்னை வெட்கப்படுத்த போகிறாயா என்று கேட்டார். அவர் சொன்னாராம், எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை வெட்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, நான் வரேன், ஈரோடு போகிறேன், ஈரோடு போய் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே என்று அந்த சூழ்நிலையிலும் எழுந்து வந்தார் தேவ மனுஷன். அதான் அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் சத்துருக்களுக்கு உண்டாக அவருடைய நாமம் தூசிக்கப்பட இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் சத்துருக்கள் இருக்கிறாங்க, தேவனை பகைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருளின் ராஜ்யம் இருக்குது. அது தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு உலகம். அந்த உலகத்தின் நடுவில், அந்த இருளின் ராஜ்யத்தின் நடுவில் எனக்காக ஒருவன் எல்லாவற்றிலும் கீழ்ப்படியக்கூடியவன் என்று ஒருவன் நிரூபித்து காட்ட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதை இந்த உலகம் பார்க்க வேண்டும், இந்த இருளின் அதிகாரம் பார்க்க வேண்டும். அதை ஆபிரகாம் செய்து காட்டினான். அல்லேலூயா, ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டான். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சையில் அவன் தேர்ச்சி அடைந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமூச்சு விட்டு அப்படியே அமைதியாக இருந்தான். அங்கே முள்ளிலே சிக்குண்டு கிடந்த ஒரு ஆடு இருந்துச்சு. அது சத்தம் கேட்குது, போ அதை எடு, உன் மகனை கட்டவிழ்த்து விடு, அந்த ஆட்டை எடுத்து உன் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டை பலியிட்டு நீ கடந்து போ என்று சொன்னார். அந்த வசனத்தில் சொல்கிறது, ஆபிரகாம் தன் மகனை கட்டவிழ்த்து அவனை வெளியே கொண்டு வந்தான். பலிபீடத்திலிருந்து எடுத்து விட்டு, பாவனையாக அவனை வெளியே எடுத்து விட்டு, அங்கே முள்ளிலே சிக்குண்டிருக்கிற அந்த ஆட்டை எடுத்து கொண்டு வந்து அதை பலியிட்டான். அந்த ஆடு எங்கே வந்துச்சு? அந்த ஆடு எப்படி வந்துச்சு? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், உலகத் தோற்றத்துக்கு முன்பே நமக்காக முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி நமக்காக அது சிக்குண்டு இருக்கிறது. அது வரும். அந்த ஆடு சிலுவை மரத்திலே பலியாக சிந்தப்படும். அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த உலகத்திற்கு பாவ விமோச்சனம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுவோமா? பாவ விமோச்சனம் உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, உன் குமாரனை அல்ல, உன் குமாரனை எனக்காக நீ கொடுக்க துணிந்தாய். நீதான் நான் தான் நீ என்று இப்பொழுது நிரூபித்து காட்டினாய். உன் குமாரனை துணிகரமாக எனக்காக துணிந்து நீ கொடுக்க சம்மதிச்சு இல்லை. அப்போ என் குமாரனை உனக்காக தருவேன்.
என் குமாரனாகிய இயேசுவை நான் உனக்கு கண்டிப்பாக தருவேன். அது ஆல்ரெடி முன்குறிக்கப்பட்ட விஷயம். ஆனால் இப்பொழுது உலகம் அதிரும்படியாக என் குமாரன் வருவார், அவர் வந்து உனக்காக, உன் மகனுக்காக, உன் சந்ததிக்காக இந்த மனிதகுலம் சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்ப்பார். அவர் இரட்சகர் வருவார் என்று அன்றைக்கு சத்தமாக இந்த மோரியா மலையில் கர்த்தர் அறிவித்தார். இன்றைக்கி இருக்கிற ஆலயம் கூட அங்கே தான் கட்டப்பட்டிருக்கு. அதுதான் மோரியா மலை. தேவன் அங்கே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். யெகோவா ஈரே என்று அங்கே தேவனுக்கு ஒரு புதிய நாமம் அது அறியப்பட்டது. ஆபிரகாமுக்கு தெரிய வந்தது. ஒரு புதிய நாமத்தை தேவன் சொன்னார், யெகோவா ஈரே, என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வீர். அழிலே சொல்லுவோமா? ஆமென். என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்கிறவர், அவர் பார்த்து கொள்வார். மத்தேயு 9:1-7 வாசிக்கிற, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து நடந்து போனான். சொல்லப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டதா படுவதா அல்லது எழுந்து நடந்து போ என்று சொல்லுவதா? எது எளிது? நடந்து போன்னு சொல்லிடலாம். ஆனால் பாவம் மன்னிக்கப்படுவதுதான் கஷ்டம். எந்த ரத்தம் அந்த பாவத்தை சுமக்கும்படி வந்திருக்கிறதோ, தீர்க்கும்படி வந்திருக்கிறதோ, அந்த ரத்தம் பேசுகிறது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்தான், நடந்து போனான். இயேசு அல்லாமல் உலகத்தில் பாவம் மன்னிப்பு இல்லை. பாவத்தினால் விளைந்த எல்லா சாப ரோகங்கள், நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள், மனிதன் மேல் இருக்கிற சகல கட்டுகளை உடைக்கிற வல்லமை இயேசு அல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இயேசுவின் ரத்தம் தான் இன்னைக்கு நமக்கு வெற்றி சிறந்த ரத்தமாக இருக்கிறது. அலையிலே சொல்லுவோமா? ஆவே சோத்திரம், கர்த்தரை சோத்திரமாக பார்ப்போம். ஆமேன். கண்களை மூடுங்க, இப்படி ஜெபமானேலாம். ஆமேன். எங்களை அன்பாக நேசிக்கிற பரலோக பிதாவே, எங்கள் சுய நீதிகள் அல்ல, எங்கள் சுய நீதியினால் எந்த மனிதனும் தன் சுய நீதியினால் நீதிமானாக்கப்பட முடியாது.